வந்தாலும் மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நல்லா கவனிச்சுங்க. ஒரு சீசனை ஆண்டவர் தான் ஜனத்துக்காகவே வைக்கிறார். அது ஒரு ஸ்பெஷல் சீசன். நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீசனுக்கு சில ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு சீசனுக்கு சில வெஜிடபிள்ஸ் இருக்கும். மறந்துடக்கூடாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். கடவுளுடைய படைப்புகளில் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற கனிகள் இருக்குது, அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற காய்கறிகள் இருக்குது. மறந்துடக்கூடாது. அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற உடைகளும் இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு சீசன்ஸ் வச்சுருக்காரு. சில சீசனில் சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதான் அந்த இதில் குளிர்ச்சியில் விளையிற பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில பழங்கள்லாம் கிடைக்காது. புரியுங்களா? ஆப்பிளுக்கு கூட ஒரு சீசன் இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் இமாச்சலில் ஆப்பிள்லாம் விளைஞ்சிட்டு இருக்காது. வரக்கூடாது. அதுக்கும் ஒரு சீசன் இருக்குது. அந்த சீசனில் தான் அது எல்லாமே விளையும். அப்போ கடவுள் தான் ஜனத்துக்காக ஒரு சீசனை வச்சுருக்கார். என்ன அந்த சீசன்னா அன்கண்டிஷனபிள். ஒரு சீசனில் அவர் விரும்புகிற மாதிரி நீ இருந்தால் தான் ஜெபம் கேட்கப்படும். ஆனால் ஒரு சீசனில் நீ அவருடையவனாக வந்து நின்னாவே போதும், உன் ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவர் இப்படி சில காலகட்டங்களை வச்சிருக்கிறார். அந்த காலங்களை தான் நம்ம கடக்கிறோம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. நாம் மனுஷரிடத்திலிருந்து நிறைய உதவிகளை நாடுகிறோம். உதவியை எதிர்பார்க்காத மனிதன் எவனுமே இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவன் அரசனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பான். என்னங்க? அவனுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ஏங்க, ஒரு கால்பந்து வீரருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருக்கிறான். புரியுங்களா? நடிகருக்கும் அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அவனுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு மேனேஜர்ன்ற பேரில் இருக்காங்க. மறந்துடக்கூடாது. உதவியாளர்னு இருக்கிறாங்க. உதவியாளர் இல்லாத உலகம் இது இல்லை. எல்லாருக்கும் உதவியாளர் தேவை. மனுஷனை கூட படைக்கிறப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறதுக்காக தான் மனுஷனை என்ன பண்ணார்? படைத்தார். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். அதற்காக தான் மனிதர்களை படைத்தார். அதுதான் அவருடைய நோக்கம். அப்போ கடவுளுடைய படைப்பில் எல்லாமே அந்த உதவி தான். அப்போ ஒன்று ஹெல்ப் பண்ணுறோம். பார்த்து அழகாக சொல்கிற பாருங்க, 2 பேரும் ஒன்றா போனால் நல்லது. ஏன்னா ஒருத்தன் விழுந்தால் ஒருத்தன் என்ன செய்வான்? தூக்கிடும். தூக்கி விடுறது ஒரு உதவி. கூட தூக்கி விடுறது ஒரு உதவி. இதுவும் ஒரு உதவி தான். அப்போ நல்லா கவனித்து பாருங்க. அப்போ எல்லாருமே ஒரு உதவியை எதிர்பார்த்து தான் வாழ்கிறோம். எல்லாருமே ஒரு உதவியை இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி உங்கள் வீடுகளில் உதவிகளாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆமாம், எங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மா, நாங்களாம் ஆம்பளை பிள்ளைங்க. அதனால் என் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிட்ட உடனே தட்டை முதல்ல எடுக்கணும். தட்டை கொண்டு போய் வாஷ் பேஷனில் போடணும். முதல் பணி அதுதான். 2வது பணி, அம்மா அப்பா வீட்டில் இல்லாதப்ப அந்த பாத்திரத்தை கழுவணும். என்ன செய்யணும்? கழுவணும். மறந்துடக்கூடாது. வீடை சுத்தமாக. ஆம்பளை பிள்ளைங்க சில பேர் சொல்லுவாங்க, சிங்கண்டா விளக்கமாக தொடக்கூடாதுன்னு. அப்புறம் பின்னாடி ரொம்ப தொடுற மாதிரி இருக்கும். மறந்துடக்கூடாது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா உதவி. இந்த உதவியை நேச்சுரலாக வீட்டில் செய்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வியாதியே இருக்காது. உண்மையாக சொல்கிறேன், வியாதியே இருக்காது. மாடியில் நான்லாம் 2 மாடியை பார்த்தீங்கன்னா டெய்லி எப்படியும் குறைஞ்சி ஒரு 10-12 தடவை ஏறி இறங்குறேன். மறந்துக்கூட ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இறங்க கஷ்டப்படுறதெல்லாம் கிடையாது, சந்தோஷமாக இறங்குறேன். என்ன யாரையாவது தூக்கிட்டு ஏறுனா தான் கஷ்டம். மறந்துக்கூடாது. நார்மலாக அந்த ஆக்டிங்கில் இருக்கிறேன். உதவியை எல்லாருமே நாடுகிறோம். எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பதற்கு தான் கடவுள் கப்புள்ஸாகவும் படைச்சிருக்கார், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாகவும் படைச்சிருக்கிறாரு. மறந்துடக்கூடாது. நம்மளெல்லாம் கோ ஒர்க்கர்ஸாக கூட கடவுள் வச்சுருக்கிறாரு. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும் தான். ஆனால் இந்த உதவி கூட ஏற்ற சமயத்தில் கிடைக்காம போயிடும். இந்த உதவி கூட என்ன செய்யும்? அன்றைக்கி ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னால், தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு ஆள் இல்லை பாஸ்டர். உடம்பு சரியில்லைன்னா ஊடு மாதிரியாக கிடக்குது, சுடுகாடு மாதிரி கிடக்குது பாஸ்டர். போட்ட இடத்துல வச்ச இடத்துல பாருங்கள். டீ குடித்த கப்பை எங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம், அந்த அம்மா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக சொல்லுது. பாஸ்டர் அந்த நேரத்தில் வந்துட்டார். புரியுங்களா? ஆமாம், மறந்துடக்கூடாது. உடனே அந்த பையன் சொல்கிறான், ஏம்மா உனக்கு என்னம்மா உதவி செய்யலை? நான் தான் நிறைய உனக்கு உதவியாக இருக்கிறேன்னு. அப்பா நீ ஓத்திரமாக இல்லாமல் இருந்தால் போதும். புரியல? கொண்டு போய் இதை வாஷ் பேஷனில் போடு அப்படின்றாங்க. அப்போ சில நேரத்தில் நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில்
நாம் விரும்புகிற நேரத்தில், நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் ஒரு உதவி கிடைக்கலன்னா அதுக்கு பேர் உதவியே இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம மனிதர்கள், இந்த மனிதர்களுடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்ற சமயத்தில் உதவி செய்யக்கூடிய நபர்கள் இல்லை, தக்க சமயத்தில் உதவி செய்யக்கூடிய நபர்கள் இல்லை, நல்ல உதவியாளர்கள் இல்லை. சொல்லுங்க, நல்ல இல்லை. நம் மனதை புரிந்து கொண்டு உடனே அதற்குரிய வேலையை செய்யக்கூடியவர்கள் இல்லை. மறந்துடக்கூடாது, புரியுங்களா? இருந்திருப்பார்கள், அது ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு காலகட்டங்களில் அப்படிப்பட்ட உதவிகள் இருக்காது. எத்தனை அம்மாமார்கள், எத்தனை ஐயாமார்கள் இன்னைக்கு முதியோர் இல்லங்களில் உட்கார்ந்துருக்கிறாங்க, மற்றவருடைய உதவியை நாடி நிற்கிறாங்க. அப்படின்ற காரணம்னா பிள்ளைகள் இல்லாமல் இல்லை, பிள்ளை உதவிகளுக்கு இல்லை. பிள்ளைகள் எதற்கு இல்லை? உதவிகளுக்கு இல்லை. அந்த நிலையில தான் இன்னைக்கு நாடு போயிட்டு இருக்குது, உலகம் போயிட்டு இருக்குது, தேசம் போயிட்டு இருக்குது. அப்போ நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் எல்லாருக்கும் உதவி அவசியம். மனுஷனால் உறவுகிற உதவி அவசியம். என்னடா என்ன புசு புசுன்னுது? மனுஷனால் வருக வேண்டிய உதவி அவசியம். அதை பார்க்கிலும் மனுஷனுடைய உதவி கூட அற்று போகும், தேவனுடைய உதவியோ நமக்கு என்னைக்கு இருக்கும். இந்த இடத்துல தான் உங்களை கொண்டு போய் ஒரு முக்கியமான வசனத்தை சொல்லி உங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்பாங்க. இப்போ ஒரு சீசனில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தவங்க இப்போ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக மாறுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு காலத்தில் உங்களுக்கு உதவும் கரத்தை நீட்டினவர்கள் இன்னைக்கு உதவா கரங்களாக இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் உதவும் கரங்களாய் மாறுங்கள். ரொம்ப முக்கியம். இன்றைக்கு உதவி அப்படின்ற விஷயத்தை நான் ஏன் இதை மெயின் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் உதவி இல்லாமல் வாழ முடியாது, ஒரு உதவியாளர் இல்லாமல் வாழ முடியாது. நன்றாய் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. நமக்கு அறிவு இருக்கலாம், நாணம் இருக்கலாம், பலம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். எல்லாம் ஒரு காலத்தில் மழுங்கி போகும். என்ன செய்யும்? கட்டாயம் நமக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தக்கூட ஒரு உதவியாளர் தேவைப்படுகிறார். மறந்துடக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும், அப்படி நீங்கள் சொல்லலாம். இருப்பினும் இல்லாமல் போகலாம். சமீபத்தில் ஒரு ஐயா உடல்நல குறைவாக இருக்கிறார் நம்ம சர்ச்சில். அவருடைய செட்டில்மெண்ட், உயில் செட்டில்மெண்ட் பண்ணணும். அந்த உயில் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் அவரை சந்திக்கிறதுக்காக போயிருந்தேன். ஆமாம், லாயர்ஸ் பேசிட்டு எல்லாம் சந்திக்கிறதாக போயிருந்தேன். போனோடனே சொன்னேன், ஐயா உங்களுடைய சொத்தை நீங்கள் யாருக்கு எழுதி வைக்கலான் இருக்கிறீங்க அப்படின்னேன். அது நேரம் உங்களுக்குன்னாரு. அவருடைய மனநிலை கவனித்து பாருங்கள். நம்மள்ட்ட ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. பரவாயில்ல. திரும்ப சொன்னேன், உங்களுக்கு மனைவி யார் அப்படின்னு கேட்டேன். இதுதான் அப்படின்னு மனைவியை காமிச்சார். உங்களுக்கு பிறகு யார் அப்படின்னார். நீங்கள் தான் அப்படின்னார். ஐயா உங்களுக்கு வாரிசுன்னு சொன்னால் உங்கள் மனைவி தானே? ஆமாம். அப்போ உங்களுக்கு பிறகு உங்கள் மனைவி தானே போய் சேரணும்? ஆமாம். ஆமாம். அப்போ உங்கள் மனைவி பேரில் நீங்கள் உயில் எழுதி வைக்கிறீங்களா? பீட்ரு பாஸ் பேரில் எழுதி வைக்கிறேன்னார். மனைவி பேரில் தான் எழுதியிருக்கோம், இல்லைங்களா? இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவர் எவ்வளோ பெரிய புத்திசாலி நான் சொல்லட்டுமா? இதுவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 பைசா மனைவிட்டையும் கொடுக்க மாட்டார், யார்ட்டையும் கொடுக்க மாட்டார். எல்லாமே தன்னுடைய அக்கௌண்ட்டில் தான் கிளியராக வச்சுருப்பார். 5 ரூபாவாக இருந்தாலும் மறந்துடக்கூடாது, கரெக்டாக கேட்பார், பிரதர் உங்கள்கிட்ட இன்னும் 5 ரூபா வரல பிரதர் அப்படின்னுவார். இப்படி மெமரி பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன் இன்றைக்கு உதவியற்ற நிலையில் இருக்கிறப்ப நான் போய் செய்கிற உதவி. கடவுள் இப்படித்தான் நம்மளை உதவிக்காக தான் வச்சிருக்கிறார். மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், உதவியாக இருக்கணும். நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுனால குறைஞ்சு போக மாட்டீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆண்டவர் நிறைய பேரை எழுப்புவார். பதில் கூட இது எப்பொழுதுமே மனதில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, ஆனால் மனுஷனுடைய உதவி அற்று போகும். மனுஷனுடைய உதவி சில நேரத்தில் ஏற்ற காலங்கள் நமக்கு வராது. சில நேரத்தில் உதவி செய்கிறேன்னு சொல்கிறவன் செய்யாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸை நம்ம கடந்து வருவோம். ஆனால் தேவனிடத்திலிருந்து ஒருவனுக்கு உதவி வருகிறது என்று சொன்னால் தக்க சமயத்திலும் ஏற்ற சமயத்திலும் அவனுக்கு வரும். இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு நான் வரேன்.
சரி, இந்த உதவி அப்படின்ற விஷயத்தில் கடவுளுடைய உதவியை ஒரு மனுஷன் எப்போல்லாம் நாடுறான்? தனக்கு கஷ்டம் வரும் பொழுது, தன்னால் முடியாதப்ப, தனக்கு ஒன்று கிடைக்காதப்ப, தனக்கு ஒரு இயலாமை வரும் பொழுது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை தூக்கி எடும், மீட்டு, ஏதோ ஒரு உதவியை அவன் நாடுகிறான். இந்த உதவியெல்லாம் அவர் செய்யக்கூடியவரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா செய்யக்கூடியவர். எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறானோ எல்லா மனுஷனுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இருப்பினும் இப்பொழுது அங்கே தான் ஒரு கொண்டு வராரு. ஆகையால் சகாயம் கிடைக்கும் காலங்களில் பக்தி உள்ளவன் எவனும். இந்த பக்தி உள்ளவன்ற வார்த்தையை தான் இப்போ நான் மென்ஷன் பண்ணி உங்களோட பேச விரும்புகிறேன். நன்றாக கவனித்து பாருங்க. அவர் வெறும் சகாயம் கிடைக்கும் காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுற எவனுக்கும் உதவி கிடைக்கும்னு சொல்லலை. பக்தி உள்ளவன் எவனும். எல்லாராலையும் விண்ணப்பம் பண்ண முடியாதுங்க. உறவாக இருக்கிறதுனால தான் விண்ணப்பம் பண்ண முடியும். உறவோடு இருக்கிறதுனால தான் விண்ணப்பம் பண்ண முடியும். இந்த பக்தி உள்ளவன் அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல சரியான ஒரு ஆழமான அர்த்தம் கிடையாது. ட்ரூத்ஃபுல் மேன் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு உண்மையுள்ள உறவுள்ள மனுஷனால தான் தேவனத்தில் இந்த காலகட்டங்களில் போய் நிற்க முடியும். வேறு யாராலையும் நிற்க முடியாது. அந்த இடத்துல பக்தி உள்ளவன்ற வார்த்தை ஒரு சரியான பதம் அல்ல. ட்ரூத்ஃபுல் மேன், ஒரு ட்ரூத்ஃபுல் பர்சன், ஒரு உண்மையான உறவுள்ளவனாலே மாத்திரம்தான் அந்த காலகட்டங்களில் தேவனிடத்திலிருந்து உதவியை கொண்டு வர முடியும். இது நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க. திரும்பவும் ஆழமாய் சொல்லுகிறேன். நான் ஜெபிக்கிறேன், வேதம் படிக்கிறேன், ஆனால் உறவுல உண்மையாக இருக்கிறேன் நான் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்தை தான் நான் சரிப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறேன். கடவுளோடு நான் ஜெபிப்பது, ஆராதிப்பது, துதிப்பது, பாடுவது, சோத்தரிப்பது, காணிக்கை படைப்பது இதெல்லாம் வெளி அடையாளங்களாக இருந்தாலும் என்னுடைய அந்தரங்கத்தில் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உண்மையான உறவு, ஒரு ட்ரூத்ஃபுல் ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்குதான்னு தான் இப்போ முக்கியம். பாருங்கள், எத்தனை பேர் அக்கா தங்கச்சி பிறந்திருப்பாங்க, அண்ணன் தம்பி பிறந்திருப்பாங்க, அவ்வளோ பிளட் ரிலேஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஒரு காலகட்டங்களுக்கு பிறகு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்க, சுத்தால இருக்காது. ஆனால் நீங்கள் பாருங்கள், சில ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட படிச்சுட்டு வந்திருப்பான், ஆனால் அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டத்துலேயும் வந்து நிற்பான், நம்ம நல்லதுக்கு நம்ம கூப்பிட்டா தான் வந்து நிற்பான். அவன் பாருங்கள் நம்மளோடு தொடர்ந்து பயணிப்பான். பார்த்தீங்களா? அவன் தான் ஒரு நல்ல ஒரு குட் ட்ரூத்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான். எந்த சீசன்லேயும் நம்ம கூட இருப்பான். ஆனால் சில நேரத்தில் பாருங்கள், நம்ம சகோதரனோ சகோதரியோ இல்லை நம்ம உடன் பிறந்தவங்களோ குடும்பத்தில் இருக்கிற நம்ம பிள்ளைகளோ எல்லாமே எவ்வளோ தான் பிளட் ரிலேஷன்ஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அவங்களுடைய உதவி நமக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் சில பேருடைய உதவி நமக்கு இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா அந்த ட்ரூத்ஃபுல் ரிலேஷன்ஷிப் தான். அந்த 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 கட்டமைப்பு எதனால் உண்டாகிறது? நம்ம சபையில் சரஸ்வதி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க, இப்போ உடல்நல குறைவாக இருக்காங்க, பூலாங்குடி காலனியில் இருக்காங்க. அந்த பாப்பாவுடைய நிச்சயத்துக்காக நான் இங்கேருந்து புறப்பட்டு அவங்களுடைய அந்த காலனி உள்ளார நுழையிறேன். காலனி உள்ளார நுழைஞ்சப்போ எல்லா வீட்டிலேருந்து வெளியே வந்து எல்லாரும் வந்து என்னை கூப்பிட்டாங்க. யாரும் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அந்த காலனியில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் நான் வந்த உடனே பாஸ்டர் வந்துட்டார்ன்ட்டு எல்லாம் வந்து என்னை கூப்பிட்டாங்க. அந்த காலனி உள்ளார ஒரு 25 வீடு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வீட்டு மாடியோட பெரிய ஷெட்டில் அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்குரிய அந்த நிச்சயதார்த்தத்துக்குரிய ஸ்க்ரீன்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு சேர்ஸ் போட்டு எல்லாம் போட்டுருக்காங்க. எல்லாருமே யாருன்னா புறஜாதிகள். என்னை வளவழிக்கிறவர்கள் யாரும் புறஜாதிகள். என்னை பார்த்து தோத்திரம் பண்ணுறவர்கள் புறஜாதிகள். பரவாயில்லக்கூடாது. அந்த 25 குடும்பங்களும் அவங்களோட இருக்கிற அட்டாச்மெண்ட்டை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க அந்த பகுதியில் குறைஞ்சது 30 ஆண்டுகள் குடியிருக்கிறாங்க. 30 வருஷமாக குடியிருக்கிறவங்க அவர்களோடு இருக்கிற அந்யோன்ய வாழ்க்கை, அவங்களுக்குள்ளே இருக்க அந்த நல்ல ரிலேஷன்ஷிப்பு பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, நான் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவேன், பிள்ளைங்க வந்துட்டு படிச்சுட்டு யார் வீட்லையாவது சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் தூங்கும், ரெஸ்ட் எடுக்கும், பிள்ளைங்க நாங்கள் வந்த பிறகு பிள்ளைய கூட்டிக்குவோம். இப்படி தான் எங்கள் பிள்ளைங்க வளர்ந்துச்சு. இதெல்லாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உறவாகவே எங்கள் காலனி முழுசுமே நாங்கள் வாழ்கிறோம். இன்னை வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு சண்டையும் சொல்லுங்க இல்லை, சண்டை வந்ததில்லை. இவன் பக்கத்து விட்டு குப்பை தள்ளுறதுக்கே பெரிய சண்டையாக இருக்குதுங்க. காலையில் கூட்டுறப்பயே கூட்டி ஒரு குப்பையை ஓரமாக வச்சோன்னா அந்த அம்மா எந்திரிச்சு வந்து குப்பையை கொண்டு வந்து நடு வீட்டில் வச்சுட்டு போயிடுது. விசுவாசியை சொல்கிறேன், அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஒரு குப்பைக்கு சண்டைங்க, எல்லைக்கு சண்டைங்க.
அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்கும் சொந்த வீடுங்க. அந்த சொந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த அம்மா உடம்பு சரியில்லைன்னு நான் பார்க்க போனேன்னா, நான் போய் உட்காந்தோன்னே எல்லாருமே வந்துடுவாங்க. அந்த அம்மாட்ட பேசி முடித்தோன்னே எல்லாருமே ஜெபம் பண்ணிக்குவாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அம்மா எப்படிம்மா உடம்பை பார்த்துக்குங்கம்மா அப்படி அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்குவோம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்வாங்க. எப்படிங்க இந்த உறவு வந்துச்சு? இப்போல்லாம் நிறைய வீட்டில் பார்க்குறோம், அப்பார்ட்மெண்ட்ஸில் பக்கத்தில் இருக்கவன் எவனே தெரிய மாட்டேங்குது, கீழே இருக்கவன் எவனே தெரிய மாட்டேங்குது, மேலே இருக்கவனும் எவனும் தெரிய மாட்டேங்குது. அப்படியே தெரிஞ்சு கதவை திறந்து சரி யாரோ குடி வந்திருக்கான் திறஞ்சு ஒரு ஸ்மெயில் பண்ணலான்னு பார்த்தோம்னா வெளியே வரும்போதே அனிமல் மாதிரி தான் வெளியே வரான். புரியுங்களா? ஒன்றுமே இல்லை, உறவுகள் இல்லை. நான் நினச்சேன், அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அப்போ அவங்களுக்குள்ள இருக்க அந்த ட்ரூத்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பு எந்த அளவுக்கு அவங்கள பாண்டிங்கில் வச்சுருக்கு பார்த்தீங்களா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனோடு ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்து நிற்கிறப்ப, அந்த சகாயம் கிடைக்கிற காலத்தில் வரும்பொழுது நீங்கள் ஜெபிக்கணும்னா, நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும்னா, உங்கள்கிட்ட இருக்க அந்த ட்ரூத்ஃபுல் ரிலேஷன்ஷிப் தான் உங்களை கொண்டு போய் நிப்பாட்டுமே தவிர, நீங்கள் பக்தியின் வேஷம் போட்டு போய் நின்னீங்கன்னா அது உங்களை காப்பாற்றவே காப்பாற்றாது. பக்தியின் வேஷத்தை வேணா போகலாம், ஆனால் ட்ரூத்ஃபுல் ரிலேஷன்ஷிப் தான் அங்கே ஆண்டவர்கிட்ட நமக்கு பதிலை கொண்டு வரும். ஆண்டவர்கிட்ட உதவியை கொண்டு வரதே அந்த ட்ரூத்ஃபுல் உண்மையான உறவுள்ள வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். இதுதான் விரும்புகிறார் தெய்வம். தெய்வம் வேற எதை விரும்புகிறாரு? ஆண்டவர் ட்ரூத்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பை தான் எதிர்பார்க்குறாரு. போ, எஸ் லார்ட், ஆமாம் என்னிடத்துல குறை இருக்குது, என்னை மன்னிங்க, என்னை விடுவீங்க, ரெச்சிங்க, அதாங்க ட்ரூத்ஃபுல் ரிலேஷன்ஷிப். ஆண்டவரே காலையில் சண்டை போட்டேன் மனைவிட்ட, காலையில் கணவர்கிட்ட சண்டை போட்டேன், காலையில் பிள்ளை தேவையில்லாமல் கோவத்தில் அடிச்சுட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்கிறேன். ட்ரூத்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பு. யோசித்து பாருங்க, நான் அவரிடத்தில் நாடகம் ஆட வரவில்லை அப்பா, அவரோடு உறவாட வந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அந்த உறவை மெயின்டைன் பண்ணோம்னா எப்படிப்பட்ட ஜல பிரவாகம் வந்தாலும் ஒன்றும் நம்மளை அணுகாதுங்க. ஏங்க இன்னைக்கு தலைக்கு மேலே வெள்ளம் ஓடுது, தலப்பா கலண்டு போகுது, எதுக்கு பிரச்சனை, எதுக்கு வேதனை, யாருக்கு வேதனை? இப்போ இந்த வேதனையிலிருந்து இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்ற தேவனால முடியாதா? நிச்சயமாக முடியும். எப்போ முடியும்? நீ உண்மையான உறவோடு அவர்கிட்ட போய் நிற்கும் போது நிச்சயமாக தேவன் காப்பாற்றுவார். நான் சொல்கிறேன், இக்கட்டில் நமக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. சொல்லியிருப்பான், நாளைக்கு நிச்சயமாக உங்களுக்கு நாளைக்கு தரேன் பிரதர், நாளைக்கு நிச்சயமாக உங்களுக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லுவான். அடுத்த நாள் காலையில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பான். யோசிச்சு பாருங்க, மனசெல்லாம் கஷ்டப்படும். ஐயோ நம்பணுமே. நன்றாக கொஞ்சம் சில இடத்துல ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவங்கெல்லாம் ஹெல்ப்லெஸ்ஸாக நிற்பாங்க. புரியலா? ஆனால் ஆண்டவர்கிட்ட இருக்க உண்மையான உறவோட போய் நிற்கிறவனை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிறதே கிடையாது, கைவிடுகிறது இல்லை. நான் எனக்கு மனதில் பட்ட 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் ஆசாப்பு தான் எனக்கு இதோட ஐடென்டிஃபிகேஷனாகவே நிற்கிறார். என் மனசில் ஒரு தெளிவான பார்வையை நான் அந்த இடத்துல கொண்டு போக விரும்புகிறேன். அந்த மனுஷன்ட்டு இருந்த அந்த அந்த 14ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 14:2 ஆசா தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு சொல்லுங்க பார்க்கலாம், யாருடைய பார்வைக்கு? இது புரியுதா உங்களுக்கு? அந்த உண்மையான உறவுக்குரிய அடையாளம் இதுதான். கடவுளோடு இருக்கிற உண்மையான உறவுக்குரிய அடையாளம் இதுதான், அடையாளம். புரியுங்களா? அவன் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். 558ஆம் பக்கம் பழைய ஏற்பாடு. புரியுங்களா? 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க, எந்த நிலையில் இருக்கிறான்றதை பாருங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா போயிடுறாரு, இப்போ இவன் சீசனுக்குள்ளே வரான். அப்பா வந்து கடவுளுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்யலை, ஆனால் ஏதோ வாழ்ந்துருக்கிறான். ஏதோ சொல்லுங்க ஏதோ வாழ்ந்துருக்கிறான். புரியல? அவனை குறித்து வசனம் சொல்லுது, அவன் ஏதோ வாழ்ந்துருக்கிறான், பலம் கொண்டவனாக இருந்திருக்கிறான், ஏதோ வாழ்ந்திருக்கிறான். ஆனால் தேவர்களின் பலிபீடங்களை இடிக்கலை, பாகாலை அகற்றலை, விக்கிரக தோப்பலை வெட்டி போடலை. ஆனால் எல்லாம் இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தினான், கர்த்தரை ஆராதிச்சான். அதனால அவன் கர்த்தருக்கு செம்மையுமானதை நன்மையுமானதை செய்தான் வசனம் சொல்லலை. ஆனால் ஆசாவை பார்க்கும்போது தான் வசனம் சொல்லுது, தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். இதுதாங்க ஒரு ட்ரூத்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குது. இதுதான் ஒரு நல்ல உண்மையான உறவை வலுப்படுத்துது.
கர்த்தரின் பார்வைக்கு. சொல்லுங்க, யார் பார்வைக்கு? நம்ம மனுஷன் பார்வைக்கு வாழணும்னு ஆசைப்படுறோம். மனுஷன் பார்வைக்கு நம்ம எப்படி வேணால் வாழலாங்க. மனுஷன் நம்ம 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 நல்லா இருந்தோம்னா நல்லா இருந்தோன்னுவான், நம்ம கெட்டு போயிட்டோம்னா கெட்டு போயிட்டோன்னுவான். ஆனால் கர்த்தருடைய பார்வை இருக்குது பார்த்தீங்களா, ஒரே பார்வையாக தான் இருக்கும். பார்வையை மாற்றவே மாட்டார். மனுஷன் பார்வையை மாற்றுவான், கர்த்தர் பார்வையை மாற்ற மாட்டார். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் ஒரு மனுஷன் நன்மையாகவும் செம்மையாகவும் வாழ பழகிட்டானா அவன் உறவு கர்த்தரோடு ரொம்ப நீடிக்கும், நல்ல வலுப்படும், பலப்படும். அவனுக்கு கர்த்தருடைய சகாயம் எப்பொழுதுமே கிடைக்கும், எப்பொழுதும் கிடைக்கும். இதை இங்கே நன்றாய் புரிந்து கொள்வதற்காக திரும்ப நான் சொல்லுகிறேன். பாருங்க, எவ்வளோ பேர் இருக்கட்டும், நோவாவோ நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவனை குறித்து சொல்லும்போது அப்போ காட் சைட் அப்படிதான், ஆண்டுடைய சைட் பார்க்க. நான் திரும்ப சொல்கிறேன், கர்த்தரின் பார்வை வேற, நம்ம பார்வை வேற, மாறக்கூடாது. நம்ம பார்வை என்னன்னா, யாரும் தப்பு செய்யக்கூடாது. கர்த்தருடைய பார்வை என்ன தெரியுமா, தப்பு செஞ்சாலும் என்னிட்ட வந்துட்டு இனிமேட்டு தப்பு செய்யாத. இதான் கர்த்தருடைய பார்வை, மறக்கக்கூடாது. மனுஷ பார்வை என்ன தெரியுமா, தப்பே செய்யக்கூடாது, செய்யாமல் இருக்க முடியாது. தவறாதவன் ஒருவனும் இல்லை, விழாதவன் ஒருவனும் இல்லை, தடுமாறாதவன் ஒருவனும் இல்லை, எல்லாருமே தடுமாறு. எப்பேற்பட்ட நீதிமானுடைய அஸ்திபாரங்களே அசைகிறது, நீதிமானுடைய அஸ்திபாரங்களே அசையும். அதெல்லாம் சும்மாலாம், அதாவது நான்லாம் ஒரு நாள் அப்படிலாம் நினைச்சலாம் முடியாது. இப்படி விழிக்கும் போதே விழுந்துருவான், மதறக்கூடாது. அதெல்லாம் சும்மா கதை, மதறக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய பார்வை என்ன தெரியுமா, நீ விழுந்தாலும் எந்திரிச்சேன்ட்டவா, என் பார்வையில் இரு. என் பார்வை விட்டு போனனால தானே விழுந்த, என் பார்வையில் இரு. அப்போ அந்த பார்வையில் நன்மையும் செம்மையுமானதை செய்தான். இப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகுது. பாருங்கள் பாருங்கள், இப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுவது வேணால் எளிதாக இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் நான் என்னை ஸ்ட்ராங் பண்ணாமல் நான் விண்ணப்பத்தை எளிதாக பண்ண முடியாது. நாங்கள் யோபுடைய சிநேகிதர்களை போல நல்லவங்க யாருமே கிடையாதுங்க. நீங்கள் படிங்க பாருங்களா, பெரிய பண்டிதர்களுங்க, சுத்தமானவங்க. என்னங்க, ரொம்ப சுத்தமானவங்க. நீ ஏதோ பண்ணிட்டயா அப்படின்ட்டாங்க, நீ ஏதோ பண்ணிட்ட. கர்த்தர் இப்படிலாம் செய்ய மாட்டார். ஏதோ பண்ணிட்டேன், நீ ரொம்ப உன்னை நீதிமானாக காமிச்சிக்கிட்டியா, ரொம்ப ஓவராக பேசுகிற, இப்படிலாம் பேசுகிறாங்க. இப்போ காடு இப்போ யாரை ரெஃபர் பண்ணுறாருன்னா, யோபுவை ரெஃபர் பண்ணுறார். என் தாசனா யோபுவை பற்றி யோபு பேசுனது போல் நீ யாரும் எப்படி பேசலை, நிதானமாக பேசலை. போய் அவன்கிட்ட போய் அவன் தான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறான், புரியுதா, போங்கடா அப்படின்ட்டார். அப்போ ஒருத்தன் சகாயம் கிடைக்கிறதுக்காக ஒருத்தனை ஜெபம் பண்ண வைக்கிறாருன்னா அவன் அவருடைய சைட்டில் எப்படி இருந்திருக்கிறான் யோசிச்சு பாருங்க. இப்போ பார்க்குறவன் மனுஷனுடைய சைட்டில் வேணா யோபு ஏதோ என்ன ஒரே நாளில் புள்ள செத்து போச்சு, எல்லா பிள்ளைகளும் செத்து போச்சு, ஒரே நாளில் வாரிட்டு போயிடுச்சு, எல்லாமே காலியாக போச்சு, ஏதோ பிரச்சனை இல்லாமையா கர்த்தர் இப்படி அனுமதிப்பார் அப்படின்னு சொல்லி புலம்புகிற வாய்கள்கிட்ட சொல்லி அனுப்புகிறார் ஆண்டவர். போ, அவன் தான் உனக்கு ஜெபம் பண்ணணும். புரியுதா புரியுதா? உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிஸப்பாயிண்ட் நீங்கள் ஆயிருக்கிறப்ப அந்த டிஸப்பாயிண்ட்டை ஊரெல்லாம் தூசிச்சு பேசுனான் பார்த்தீங்களா, அவனை கொண்டு வந்து உங்கள்கிட்ட நிறுத்தி எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கடவுள் அங்கீகரிக்கிறார்னு அர்த்தம். வெளியிலேயே சொல்லுங்க பாருலாம், இதுதான் கடவுள் நம்ம கொடுக்குற அங்கீகாரம், மறந்துடக்கூடாது. இதுதான் உங்களுக்கு சில நாளில் அப்படி செய்வார் பாருங்களேன். சில நாளில் எவன் உங்களை பேசினானோ அவனை உங்களுக்கு நேராக கூட நிப்பாட்டி அவன் சொல்லுவான் எனக்காக ஜெபம் பண்ணிக்கா அப்படின்னு சொல்லுவான் பார்த்தீங்களா. அப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் மகிமையாக ஏறுறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குற அந்த பார்வை வேற. ஆண்டவர் எதிர்பார்க்குற ரிலேஷன்ஷிப் என்னங்க. இப்போ இளைய மகன் போயிட்டாங்க, திரும்பி வரேன்ட்டாங்க, அவனே வராங்க, போனவன் தானாக வராங்க, தானாக வந்தவனை திருப்பி அனுப்பலைங்க, வீட்டுக்குள்ளார தாங்க சேர்த்துக்கிட்டாரு.
சாதாரணமாக சேர்த்துக்கலங்க, மறுபடியும் ஒரு புது வாழ்வை கொடுத்து தாங்க சேர்த்துக்கிட்டாரு. அவர் பார்த்த பார்வை வேற, ஆனால் வீட்டுக்குள்ளாரே இருந்து பார்த்த சகோதரருடைய பார்வை வேற வேற. நான் சொல்றேன், அவருடைய சைட்டில் வாழ்றது கஷ்டம் யாராவது சொன்னாங்கன்னா தப்பு. ஏன் யோனா எங்கே போனேன்? அவர் சைட்டை விட்டு எதுக்கு போனேன்? அவர் சைட்லேயே போ, நீ எத்தனை தட்டில் வேணாலும் போய் படு, அவர் சைட்டு படாத இடம் இல்லை. நீ எத்தனை தட்டில் வேணாலும் போய் படுறா, அடி தட்டில் படு, கீழ்த்தட்டில் படு, மேல் தட்டில் படு, எங்கே வேணாலும் படு, நீ அவர் சைட்டில் பட்டவன், அவர் பார்வையில் பட்டவனா அவர் விடுறதே இல்லை. உன் வேலையை மட்டும் செய்ய, அவ்வளோதான். நீ எங்கே போய் படுத்தா என்ன? நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற, தேவையில்லாத வேலை. இருக்கிற மூட்டையெல்லாம் தூக்கி எங்கே போட வேண்டியதுச்சு? தேவையா? தேவை. அந்த கப்பல் பாட்டுக்கு அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தனால தேவையில்லாத வேலை, தேவையில்லாத சிரமம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சும்மா இருக்க மீனுக்கு வேற கட்டளையிட்டு அது வர வச்சு 3 நாள் வரைக்கும் ஒன்று உள்ளார பத்திரமா வச்சுருந்து சாப்பிட்ற மீனை சாப்பிடாம ஃபாஸ்டிங் போட வச்சு இவ்வளோ தூரம் பண்ணி உன்னை வெளியே வந்து கக்கி விட்டு, சரி அப்படி போய் சொல்கிறான்னு சொல்லி முடிச்சுட்டு வந்து சொல்லி முடித்த வாயே உட்காந்து எதிர்பார்த்துட்டு இருக்குது, அழியுமா அழியாதா அப்படின்னு. அந்த வனாந்தரத்தில் ஒரு ஆமனுக்கு சரியை உண்டாக்கி அதில் கூட அதை உட்கார வச்சு வெயில் ஏற வச்சு அது பட்டு போய் விழும்போது உன் எரிச்சலை பார்த்து இத்தனையும் பார்த்த ஆண்டவர் அந்த சைட்டை விட்டு ஒன்று எடுத்தாரா? கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அவரோடு இருக்கிற உறவு வலுப்படும், உறவு நீடிக்கும், உறவு பலப்படும். அப்படிப்பட்டவன் எந்த சீசன்லையும் ஜெபம் பண்ணுவான், சகாயம் தானாக வரும். பிரைஸ் எல்லாம். யோபுடைய நிலைமை தாங்க. யோபு இப்போ ஜெபம் பண்ணிக்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்றீங்க? பொத்துக்கிட்டு ஊற்றுதுங்க, பொத்துக்கிட்டு ஊற்று. இதில் அவன் இங்கே நல்லா கவனிச்சு பாருங்களேன். காலில் முள் குத்திருச்சு. முள்ளை எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ பார்த்து வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் சொன்னது சொல்லுங்க. நான் சொல்ற முள்ளு செருப்போட சேர்த்து குத்திக்கிச்சு. இப்போ நீங்கள் குனிஞ்சு அந்த முள்ளை எடுக்கிறீங்க. அப்போ உங்கள் கணவரோ இல்லை உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் பிள்ளைகளோ கீழே பார்த்து வரக்கூடாதா, கண்ணை நான் போட்டிலே வச்சிருக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தா முள்ளு மேலே கோபம் வருமா, அங்கே கோபம் வந்துருக்குமா? முள்ளே இல்லையா? இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இப்போ பொத்துக்கிட்டு ஊற்றுதுங்க. ஊற்றுறப்ப அதிகாரமாக பேசுகிறாங்க. அந்த 4வதா இருக்கவன் சொல்கிறான், இவங்கெல்லாம் பேசி முடிக்கட்டும், நான் ரொம்ப சின்ன பையன், உனக்கு பெரிய அட்வைஸ் பண்ணுற மாதிரி இல்லை, இருந்தாலும் அவங்கெல்லாம் பேசட்டும்னு அமைதியாக இருந்தேன். இப்போ எலும்புறாண்டான்னு எந்திரிக்கிறான். அவன் எந்திரிச்சு பேசுகிறான். எலி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அவன் பேசுகிறத பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்காலர் பேசுகிற மாதிரி பேசுகிறான். எரியுமா எரியாத அவனுக்கு? ஏற்கனவே பொத்துக்கிட்டு விட்டுது. இப்போ பேச இத்தனையும் பேசி பின்னாடி ஆண்டவர் இவனை சந்தித்து பேசி முடித்தோன்னே 4 பேர் வாங்கடான்ட்டார். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் ஒருவரும் நிதானமாய் பேசவில்லை. விட்டு கொடுத்தாரையா? யோபு எவ்வளோ மோசமாக பேசினாரு உங்களுக்கு தெரியுமா? படித்து பாருங்க. நான் சொல்கிறேன், அதான் மனுஷ பார்வைக்கும் கர்த்தருடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். இவங்க பேசின ஒரு கேட்டகரியில் கூட இவன் சேர்த்து கிடையாது. என்ன கோபத்தில் பேசினான் தெரியுமா? எதுக்கு என்ன படைச்சு? தாயின் வயிற்றுல சூரியன் காணாத பிண்டம் போல போயிருந்தா நல்லா இருக்கும்ல. எதுக்கு என்ன உருவாக்கினீர்? எதுக்கு என்ன படைச்சீர்? ஏன் தாய் எதுக்கு என்ன பெத்து போடணும்? இதுக்கு தான் என் தாய் என்ன பெத்து போட்டாளா? பேசினதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் அதனால தான் பைபிள் சரி அட்டன் பண்ணுன்றது. இவ்வளோ மோசமாக பேசுனவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என் யோபு பேசினது போல நீ நிதானமாய் பேசலை. அவன் கஷ்டத்தில் பேசினான்டா, நீங்கள் நல்லா இருக்கிறதுல புத்திமதி சொன்னீங்கடா. சொல்லுங்கள் பார்க்கலாம். சில பேர் ரொம்ப நல்லா இருந்து வருவோம் பாருங்களா, அவங்க பிள்ளை ஒரு 450 மார்க் எடுத்துருச்சுன்னா இந்த பக்கத்தில் இருக்க பிள்ளை 300 மார்க் எடுத்துருக்கோம். அப்படி வருவான் பாருங்களா. என்ன மார்க்கு? நல்லா படி, நல்லா படிக்கணும். என் பையன் பார்த்தியா வீட்டில் எப்போதும் படிச்சுக்கிட்டே இருப்பான் பார்த்துருக்கியா அப்படின்னா பாருங்க. அவன் புத்திமான் இல்லைங்க, அவன் மோசமான ஆள். முதலக்கூடாது. ஆண்டவர் தெரியும். ஏன் கஷ்டத்தில் ஒருத்தன் நிற்கிறதுக்கும் கஷ்டமே இல்லாமல் ஒருத்தன் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. பிரைஸ் எல்லாம் சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா?
முள்ளு குத்துனவனுக்கு தாங்க முள்ளு குத்துன வழி தெரியும். அந்த வழியை பார்க்குறவர் தாங்க கர்த்தர். முள்ளே குத்தாம கண்ணை எங்கே வச்சுட்டு வந்த? நாளைக்கு உனக்கு ஆணி குத்தும். நாளைக்கு நீங்கள் பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான் என்ன அல்ல அது தலையை குட்டி வர 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 ஆமாம், நீ இது சங்கீதம் ரொம்ப நல்ல வார்த்தை. ஆமாம், ரொம்ப அருமையான வார்த்தையை வெய்யா ஒரு ஓரமாக வெய்யா. ஜீசஸ் ரொம்ப நல்ல வார்த்தை. ஆமாம், சங்கீத புஸ்தகம். யார் எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம், இல்லை நான் எடுத்துட்றேன். சங்கீதம் 141:5. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். நீதிமான் என்ன செய்யட்டும்? தயவாய் குட்டி என்னை கடிஞ்சுக்கிட்டோம். ஏய் சசியில் ஒழுங்கா உட்காரு, ஒழுங்கா ஜோமன்னு ஒழுங்கா சொல்கிறான். அது என் தலைக்கு எப்படி இருக்குமா? இப்போ இருக்க வாலிப பயில்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஏண்டா அத்தனை தடவை எந்திரிச்சு போகிற? ஏண்டா அத்தனை தடவை? இங்கே பார்த்தீங்கன்னா இதுன்னு வந்தால் 3 பேர் ஒன்றா போவாங்க, வந்துடக்கூடாது. சரி அவங்க தான் போகிறாங்க, பொம்பளை பிள்ளையும் 3ஆக தான் போகுது, வந்துடக்கூடாது. ஏன்னா பாதுகாப்பு இல்லாத இடம் பாருங்க அதுங்க. புரியல, 3 ஒன்று எப்படி எல்லாத்துக்கும் ஒன்றா வரும்? நானும் இப்படி யோசிச்சு பார்ப்பேன். ஸ்கூலில் கூட லைனாக தான் அனுப்புவாங்க, இது கரெக்டாக ஒன்றா போகும் பாருங்கள். அந்த நேரத்தில் பாருங்கள், அப்படி ஒரு தேவ மனுஷன் உங்களை கடிஞ்சுக்கிறப்ப அது தலைக்கு என்னவா இருக்கணுமா? என்னையே போல். அந்த மனுஷனுக்கு தாவீதுக்கு என்னையே போல் அது இருக்குது. நம்பாளுக்கு எப்படி இருக்குது? அவர் பிள்ளைய கண்டிக்க மாட்டார், நம்ம பிள்ளையெல்லாம் கண்டிப்பார். மதுரக்கூடாது. அவர் பிள்ளைய திட்ட மாட்டார், நம்ம பிள்ளையெல்லாம் திட்டுவார். மதுரக்கூடாது. ஆனால் அங்கே சொல்கிறாரு, அது என் தலைக்கு என்னையே போல் இருக்கும். தலை அதை அள்ள தட்டுவதில்லை, தலை அதை அல்ல தட்டுவதில்லை. என்ன செய்யறது இல்லையா? அவர் பேசலாம் பெருசாக எடுத்துக்காத. இதில் பெருசுக்கு 2 வந்து பேசுங்க பாருங்க. புரியல, பாஷா தானே திட்டினாரு, உன் நல்லது தானே திட்டினாரு. இப்போ அந்த தாத்தா திட்டினாரா? எதுக்கு திட்டினாரு? நீ ஓடுனது தானே திட்டினாரு, ஓடுனது தப்பு தானே. அப்படி பிள்ளைக்கு சொல்லணும். யாரா இந்த கிழவனா? இந்த கிழவன் அவரே மாதம் ஒரு தடவை தான் வருவார். வந்துடக்கூடாது. நீ விட அதெல்லாம் கண்டுக்காத, விட நம்ம பாஸ்டர் இருக்காரு. நீ என்ன செய்ய, இனிமேல் ரவுண்டு இப்படி அடிக்காத, இனிமேல் ஆதாம் வருவான், அவன் கூட சேர்ந்து இப்படி ரவுண்ட் அடி. புரியல, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் நம்மளை வந்து கண்டிக்கிற விஷயத்தை நம்ம தவறாக எடுத்துக்கொள்ளணும் தான் நினைக்கிறோமே தவிர அது நல்லதுக்குன்னு எடுத்துக்கொள்வது இல்லை. பாருங்கள், அல்ல தட்டுவதில்லை. நல்லா கவனிச்சுங்க. உனக்கு இப்போ முள்ளு குத்துனப்போ அவர் அடிச்சிட்டாரு, அவருக்கு ஒரு நாள் ஆணி குத்தும் சொன்னார்ல. படிங்க. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம். உங்களுக்கு ஒரு நீதிமான் இருந்தார்ல, அந்த நீதிமான் உங்களை திட்டினார் பார்த்தீங்களா? உங்களை திட்டினவருடைய பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்களோ கேட்கலையோ அடுத்தது. ஆனால் சொன்னவருக்கு ஒரு நாள் என்ன வரும்? அதை தான் சொல்ல வரேன். முள்ளு குத்துச்சின்னு சொல்லி ஒருத்தனை பார்த்து பரியாசம் பண்ணி இல்லை, முள்ளு குத்துச்சு கண்ணை புடலையா வச்சுட்டு வந்தான்னு கேட்டு இல்லை, உனக்கு ஒரு நாள் ஆணி குத்தும். மறக்கூடாது, குத்தாம விடாது. சொல்றேன், என்ன விடாது? சுத்தமா சொல்ல, குத்தாம விடாது. கட்டாயமா முள்ளு குத்துனதை அசட்டை பண்ணினா உனக்கு கட்டாயமா ஆணி குத்தும். குத்தும். புரியல, காட் சைட்டை பார்த்தீங்களா? யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து என்ன பேசல? நீங்க படிச்சு பாருங்க. நீங்க போய் யோபு புத்தகத்தை படிங்க, யோபு பேசினதெல்லாம் படிங்க, எந்த அளவுக்கு பேசியிருப்பாருன்னு நீங்க கவனிங்க. ஆனால் அவர் பேசினதுக்கு ஒரு முகாந்தரம் இருந்துச்சு, காரணம் இருந்துச்சு. அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு நாள் விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த ட்ரூத்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பில் அவர் பேசின வார்த்தைகளை ஆண்டவர் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா அவன் என் மேலே ட்ரூத்ஃபுல்லாக இருக்கான், என்னோட ரிலேஷன்ஷிப்பில் நல்ல பாண்டிங்கில் இருக்கிறான், அவனுக்கு இருக்க வேதனையில் பேசுகிறான். அவன் மனுஷன், நான் தெய்வம். அவன் மனுஷனாக இருக்கும்போது அவன் படுற பாடுகள் எவ்வளோ கஷ்டன்றதை நான் உணரணும். இதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்.
நான் மனுஷனாக இருக்கவன் எவ்வளோ பாடுபடுவான்றதுக்கு முள்ளு குத்தி தான் பாடுபடுறான்னு பார்த்தா அவரை ஆணியே குத்தி தொங்க விட்டாங்க. ஆணியை குத்தி, ஆணியும் உண்டு முள்ளும் உண்டு, ரெண்டும் போட்டு தொங்க விட்டோன்னு சொன்னார். இதாவே இவர்களை மன்னியும் சொல்லுங்க. இவர்கள் தெரிந்து செய்தார்கள் சொன்னாரா? அறியாமல். நம்ம செஞ்ச இவ்வளோ பாவத்துக்கு அவர் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சொல்லிடுவோமா? காலையும் கையிலையும் ஆணிங்க, தலையில் முள் முடிங்க. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இதுதான் காட் சைட். கடவுளுடைய பார்வை வேற. அப்ப அவர் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமா வாழ்ந்துட்டாவே குட் ரிலேஷன்ஷிப், ட்ரூத்ஃபுல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது ஆசாபுக்கு இருந்துச்சு. இருந்தனால தான் அந்த ஆசாபு என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்க. புரியுங்களா? வேகமாக படிச்சுட்டு நான் போகிறேன் வேகமாக, ஏன்னா நேரங்கள் முடிகிறது. அந்த செஞ்சவன் அடுத்து 3ல் என்ன செய்யறான் பாருங்க. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி ஒண்ணு வச்சிருக்கலங்க. அப்பா வச்சிருந்த எதையுமே, கடவுளுக்கு பிடிக்காத எதையும் தன்னை விட்டு அகற்றினான். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கடவுளுக்கு பிடிக்காத எல்லாவற்றையும் தன்னை விட்டு அகற்றினான். இதுதான் ட்ரூத்ஃபுல், இதுதான் உண்மையுடைய அர்த்தம். ஒருத்தர் உண்மையா இருக்கான்னா பொய்யையும் மாயையும் பின்பற்றக்கூடாது. சொல்லுங்க, பொய்யையும் மாயையும் பின்பற்றக்கூடாது. சொல்லுங்க, என்ன செய்யணும்? இதெல்லாம் உடைக்கணும், வெட்டணும், அகற்றணும். ஆயத்தரம் நான் சொன்னதெல்லாம் சொல்லுங்க. வெட்டணும், அகற்றணும், உடைக்கணும், வெட்டணும், அகற்றணும். ரிமூவ் பண்ணுங்க எல்லாத்தையும். அந்த ட்ரூத்ஃபுல்னஸ்க்கு விரோதமாக இருக்கிற லை, மதரக்கூடாது, அந்த மாயை தூக்கி வெளியேறிங்க. அதை முதல்ல அதை வச்சிருக்காதீங்க. முதல்ல நீங்கள் அதை அகற்றினாவே நீங்கள் கடவுளுடைய பார்வைக்கு ஒழுங்காக வந்துடுவீங்க. அதை முதல்ல தூக்குங்க. முதல்ல நீங்கள் சிலைகள் செய்கிறவர்கள் இல்லை, விக்கிரக தோப்புகளை கொண்டவர்கள் அல்ல. ஆனால் உங்களுக்குள் இருக்கிற பொய்யும் மாயையும், ஒரு பொய்யும் மாயையும் தான் பெரிய விக்கிரக தோப்பாக மாறிக்கிட்டு இருக்குது. தூக்கி வெளியேறிங்க. உங்கள் ஜென்ம சுவாபத்திலிருந்து புறப்படுகிற அல்பத்தனமான பேச்சுக்கள், அல்பத்தனமான எண்ணங்கள் எல்லாம் தூக்கி வெளியேறிங்க. உடைச்சு தூக்கி எறிங்க. உங்கள் உண்மைக்கு புறம்பானதெல்லாம் வெளியேறிங்க, தூக்கி எறிங்க. கர்த்தருடைய சைட்டில் கிளியராக நில்லுங்க. அவர் உங்களுக்கு உதவியாக நிற்பார். முதல்ல தூக்கி எறிங்க. தேவையில்லைங்க, அப்படிப்பட்ட நபர் தேவையில்லை, அப்படிப்பட்ட பணம் தேவையில்லை, அப்படிப்பட்ட பொருள் தேவையில்லை. முதல்ல கூடாது. புரியுங்களா? ரகசியமாய் கொடுக்குற வெகுமதி இதயத்தை என்ன செய்யுமா? குளிர பண்ணும். என்னம்மா? நீதிமொழிகள் ரகசியமாய் சொல்லுங்க கொடுக்கிற வெகுமதி எவ்வளோ நேரத்துக்கு குளிர பண்ணும்? மறுபடியும் ரகசியமாய் இன்னொரு வெகுமதியை வாங்க சொல்லும். புரியுங்களா? விடுங்க. உண்மைக்கு புறமான பொய், புரட்டு என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டிசிஷன் எடுங்க. போங்க, தூக்கி எறிங்க. தேவையில்லை. என்னங்க, சகையு ஆண்டவரை அவ்வளோ தொலைவில் மேலே உட்காந்து மீட் பண்ணுறான். இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு தான் வரேன்னாரு. இறங்கி வந்தவன் அவர் சைட்டுக்கு வந்தோன்னே அவனால் அடுத்த நிமிஷம் அந்த சைட்டை அவனால் சந்திக்க முடியலைங்க. மாயையோட சந்திக்க முடியல, பொய்யோட சந்திக்க முடியல, புரட்டோட சந்திக்க முடியல, உண்மையற்ற நிலையோட சந்திக்க முடியல. வந்து நின்னவன் ஒரே வார்த்தை சொல்கிறான், நான் யார் இடத்துல அது அநியாயமாய் வாங்கினது உண்டானா நாளை தனியா திருப்பி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அடுத்த பிளெஸிங்ஸ் ஓப்பன் ஆகுது பாருங்க. இவன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுடைய வீட்டில் தங்க வந்தவர் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு பேரை வச்சுட்டாரு, ஆபிரகாமின் குமார். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறுன்னு எழுதப்பட்ட இடத்துல இவனை பார்த்து சொல்றா, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே. சைட்டுக்கு வாங்க. பிரைஸ் எல்லாம். ஆமாம், சைட்டுக்கு வரதே இல்லை, எல்லாம் பால்கனியிலே தான் நின்று இருக்கிறீங்க. ஆமாம், புரியல? பாவி ஆகிய என் மேல் 20,000, பாவி ஆகிய என் மேல். ஆமாம், இதை மட்டும் கேட்டுக்கிட்டே போனால் எப்போ சைட்டுக்கு வர்றது? பரிசையம் எவ்வளோ துணிச்சலாக உட்காந்துக்கிட்டு சைட்டில் உட்காந்துட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவனெல்லாம் தூக்கி வெளியே போட்டு நீங்கள் உள்ளார உட்காரணும். ட்ரூத்ஃபுல், ஓப்பன் யுவர் ஹார்ட். ஆண்டவரை சொல்லுங்கள். உன் பலத்தை சொல், உன் பலவீனத்தை சொல், உன் குறையை சொல். ஆண்டவர்கிட்ட ஒத்துக்க.
ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது, நீங்கள் தம்பி வாசித்த சங்கீதத்தை நீங்கள் நல்லா படிங்க. அந்த இடத்துல அந்த பரிசுத்தத்தை எவ்வளோ அழகாக கட்டமைக்கிறார்ன்றது படிங்க. நம்ம நினைக்க பரிசுத்தம் நம்மளால் வந்ததல்ல, அவரால் வந்தது. உண்மை யாரால் வந்தது? அவரால் வந்தது. பொய்யும் மாயுமான இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அவர் என்ன செஞ்சு நம்மளை எடுத்துக்கு வரான்? உமது பராக்கிரமத்தின் நாளிலே, சொல்லுங்க, உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள், சொல்லுங்க உம்முடைய யாரு உம்முடைய ஜனங்கள் சொன்னோன்னே நான்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது இப்படி வச்சுக்குவேன். இப்படி சொல்லணும், பார்த்து அவர் சொல்லணும். பார்த்தியா நம்ம இந்த எப்போ பார்த்தாலும் பொங்கல் வாங்குற மாதிரி சீக்கிரம் எனக்கு பொங்கல் எங்களுக்கு பொங்கல்னு சொல்கிற மாதிரி கேட்குறான் பார். இப்படிலாம் உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும், சொல்லுங்க, மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். சொல்லுங்க, பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் நமக்கு பிறக்கும். அதாவது இந்த பரிசுத்தம் உள்ளவர்களை இன்னும் பரிசுத்தமாக்குறதா யவன ஜனம். கடவுள் பாருங்க, நீங்கள் அவர் சைட்டுக்கு வந்துடுங்க, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்க. பிரைஸ் எல்லாம் யார் எப்படி பேசுகிறான்றதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர் என்னை குறித்து என்ன சொன்னார் சொல்லுங்க. அவர் ஆயத்தன சொல்லுங்க, அவர் என்னை குறித்து என்ன சொன்னார்? ஊரில் உங்களை எல்லாரும் சகலகலா வல்லவன், தான தர்மம் செய்கிறவன், பெரிய பணக்காரன், வசதி உள்ளவன், மறக்கக்கூடாது, அமைச்சர்களோடு சுற்றுகிறவன், இப்படிலாம் எத்தனை பேர் வச்சாலும் உங்களை பார்த்து அவர் என்ன சொன்னார்? இதுதான் நிற்கும். பிரைஸ் எல்லாம் பாருங்க. இப்போ இந்த டைமில் பாருங்க, இவன் அந்த எல்லாத்தையும் அகற்றா, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கர்த்தரை தேடவும் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரான் பாருங்க. தன்னோட நிப்பாட்டில் தான் தேசத்துக்கும் தான் வீட்டுக்கும் அவன் செய்கிற வேலை, அடுத்த வேலை அதுதான். இதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் ஆராதிக்கிறது, நீங்கள் மட்டும் ஜெபிக்கிறது, நீங்கள் மட்டும் உறவாடுறது முக்கியம் இல்லை. மற்றவங்களே அந்த உறவுக்குள்ளார கொண்டு வாங்க. உங்கள் இனத்தை கொண்டு வாங்க, உங்கள் ஜனத்தை கொண்டு வாங்க, உங்கள் சொந்தத்தை கொண்டு வாங்க, உங்கள் பந்தத்தை கொண்டு வாங்க, உங்கள் குடும்பத்தை கொண்டு வாங்க. பாருங்க, கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. பாத்தீங்கன்னா 10 வருஷங்க. எத்தனை வருஷங்க? 10 நிமிஷம் இங்க அமைதியா இருக்க முடியலையே. 10 நிமிஷம் சமாதானம் இல்லை, ஒரு நிமிஷம் சமாதானம் இல்லை. அடுத்தது என்ன நடக்குமோ பதட்டத்திலேயே பாதி பேர் வாழ்றான். சில பேர் பதட்டத்திலேயே சாவுறான். 10 வருஷம் அமெரிக்கா ஒரு தேசத்தை கொண்டு வந்ததுக்கு மூல காரணம் ஆசை. வாட் அபவுட் ரீசன்? த சைட் ஆஃப் த காட். ஆண்டுடைய பார்வைக்கு முன்பதாக நன்மையும் செம்மையுமானதை செஞ்சனால அகற்ற வேண்டியதை அகற்று, உடைக்க வேண்டியதை உகற்று, நீக்க வேண்டியதை நீக்கி பிரமாணத்தை பிரதானமாக்கி தன்னையும் தன் வீட்டாரையும் தன் தேசத்தையும் இந்த விஷயத்துக்குள்ளார உறவுக்குள்ளார கொண்டு வந்ததுனால 10 வருஷம் கத்தி காஞ்சி போய் கிடக்குது, ஈட்டி நொந்து போய் கிடக்குது, எல்லாம் மழுங்கி போய் கிடக்குது. எதுக்கும் வேலையே சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய வீடு கொத்து புரோட்டா கடை மாதிரி தான் இருக்குது. இருக்குது. சில வீட்டில் சொம்ப எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஆமாம், யுத்தம் நம்முடையதல்ல, சொம்புடையது. அந்த வாஷ்பேஷன் பாவம், அந்த சொம்பு பாவம், அந்த குக்கர் பாவம். எங்கள் வீட்டில் வேலைக்காரி பார்த்தீங்கன்னா, அவளை லீனா ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த, சீக்கிரமாக வரக்கூடாதா, நான் வெளியெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டா அவள் பாத்திரம் வளர்க்குறது எனக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா சிரிப்பாக வரும். கட்டாங்கடா டைன்னு போடுவா. கட்டாங்கடா ரைட்டு தொடங்கிட்டா வேலையை. லீனாட்ட ஃபைட் பண்ண முடியாது. பார்த்தா லீனா மாதிரி பாத்திரம் தெரியுது, பாத்திரத்துலலாம் லீனா தெரியுது. டொங்குன்னு அடிப்பா. அந்த 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 ஹேண்டில்லாம் கலந்து வந்திருக்கேன். ஆமாம், நட்டு மட்டும் மிச்சமாக இருக்கும், திரும்பி அடுத்த நாள் நான் முடிக்க வச்சுருப்பேன். புரியுங்களா? பார்த்துங்க. 10 வருஷம் கத்திக்கும் ஈட்டிக்கும் வேலையே இல்லை, யுத்த வீரர்களுக்கு வேலையே இல்லை. 10 வருஷம்
சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பார்வையில் உண்மையான உறவோடு இருந்தேன்னா என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். தலைக்கு மேலே பிரச்சனை வந்தாலும் அது என்னை அணுகாது. ஏனென்றால் என் ஆண்டவர் உதவி செய்கிறவர், என் தேவன் உதவி செய்கிறவர். ஹீஸ் ஹெல்ப்பர். எனக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கிறார். பாருங்க, யோபை சாவ விடலை. அவர் சமூகத்தை விட்டு யோபும் போல, யோபை விட்டு ஆண்டவரும் போல. பாருங்க, முடிவு என்னங்க? மேன்மைங்க. சொல்லுங்க பார்க்கலாம். மேன்மை, மேன்மை. சொல்லுங்க பார்க்கலாம். சரீரம் செத்தவன் என்று எண்ணப்பட்டவனாலே நட்சத்திரங்களைப் போல பிள்ளைகள் பிறந்தார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். சரீரம் செத்தவன். சொல்லுங்க, சரீரம் செத்தவன். சாராள் வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தான். காட்ஸ் ஹெல்ப். கடவுளுடைய உதவி எப்போ வருது பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை, முடியலன்றப்ப அவர் உதவி வந்துருச்சு பார்த்தீங்களா? த சைட் ஆஃப் த லார்ட். நமக்கு உதவி செய்வார். அவர் சமூகத்தில் வாழுங்க, அவர் பார்வையில் இருங்க. ஆண்டவர் பார்வையில் நான் இருக்கிறது சரியா இல்லையான்றதை அவர் தான் தீர்மானிக்கணுமே தவிர வேர்ல்டு தீர்மானிக்க வேண்டியது அவசியம் இல்லை. என்ன இல்லைன்னு சொன்னால் அவர் சரி ஆக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாரே தவிர சரியில்லைன்னு சொல்ல மாட்டார். ஆண்டவர்கிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? என்னை பார்த்து நீ பாவின்னு சொல்கிற பழக்கம் அவர்கிட்ட கிடையாது. இவனை பார்த்து இவன் பரிசுத்தவான்னு சொல்கிற பழக்கமும் அவர் கிடையாது. நம்ம தான் சொல்லிக்கிறோம் பரிசுத்தவான், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மதரக்கூடாது. மகா பெரிய ஊழியக்கார், வரம் பெற்றவர், மதரக்கூடாது. டாக்டர், ரெவரண்ட், பிஷப் வரார் உள்ளார. இதெல்லாம் நம்ம சொல்கிறது. அவர் பாவின்னு சொல்கிறது இல்லை, பரிசுத்தவான்னு சொல்கிறது இல்லை. பரலோகத்தில் வரும்போது சொல்லுவார், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி. பிரைஸ் தி லார்ட். அவர் சைட்டில் இருங்க, எல்லாமே மாறிடுங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குங்க. ஆண்டவரோடு உறவாடுகிறது பெருசு இல்லை, உண்மையான உறவாடுதல் இருக்கணும். சொல்லுங்கள், என்ன உறவாடுதல்? நம்ம பிள்ளை நம்மள்கிட்ட உண்மையாக இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளோட உண்மையாக இல்லைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த ட்ரூத்ஃபுல்லை உருவாக்குங்க. ஆண்டவரோட அந்த உண்மையான உறவை கட்டமைங்க. நிச்சயமாக ஆண்டவர் கூட நிற்பார். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவனை தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பலன் அளிப்பாராம். ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுங்க. அவர்கிட்ட தான் உதவி வரணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். தாவீது 121 சங்கீதத்தை எவ்வளோ எளிதாக பாடியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வசனம் தான். இந்த இடத்துல அந்த மனுஷன் ஸ்ட்ராங் ஹோல்டாக ஆகிட்டனால 21 சங்கீதம் அவருடைய அப்டேட் பண்ணுது பாருங்க. அப்படியே வாயை திறந்து சொல்லணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை இருக்கிறேன், வானத்தை பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. என் காலை இதழாட விட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. அடுத்தது அவர் கர்த்தர் எனக்கு நிழலாய் இருக்கிறார், பகலில் வெயிலாகிலும் சேதப்படுத்துவதில்லை. அடுத்தது கர்த்தர் தீமை என் ஆத்துமாவை காப்பார், இது முதற்கொண்டு என் போக்கையும் வரத்தையும். எவ்வளோ பெரிய ஆண்டோடைய பரிபூர்ண உதவி தாவீதுக்கு உண்டாயிருந்துச்சு. ஏன் தாவீதுக்கு உண்டாயிருந்தா? கர்த்தர் உதவி செய்கிற மனுஷன் முத கொண்டு அவனுக்கு எழுப்பியிருக்கிறாருங்க. சாமுவேல் புத்தகம் பாருங்க, அவனுக்கு உதவி செய்கிற மனிதரை கர்த்தர் எழுப்பினார். சொல்லுங்க, எனக்கு உதவி செய்கிற தேவனும் இருப்பார், உதவி செய்கிற மனிதர்களும் இருப்பாங்க. எழுத்தலில சொல்லுங்க பாருலாம். பிரைஸ் தி லார்ட். அப்படியே எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கொத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே.
இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த வேளையும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்பான். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்பான். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உங்கள் உதவியை நாடி வந்து நிற்கிறோம். தலைக்கு மேலே வெல்லும் போது தடுப்பார் யாரும் இல்லை. உங்கள்கிட்ட வந்து நிற்கிறோம். உங்களால் மட்டும்தான் எனக்கு இக்கட்டில் உதவி செய்ய முடியும். வேதம் முழுசும் படிச்சுட்டேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆதரவாக இருந்தார். தம்முடைய ஜனத்துக்கு அனுகூலமாக இருந்தார். தமது ஜனத்திற்கு அவர் இரக்கமுள்ளவராக இருந்தார்லாம் படிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, பக்தியுள்ளவன் எவனும், உண்மையான உறவை கொண்டவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும் அது அவனை அணுகாதுப்பா. நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். யோபு அணுகலை, சகைவு அணுகலை, எஸ்தரை அணுகலை, எங்களை எதுவும் அணுகாத ஆண்டவரே. கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வெளிச்சத்தை தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஜனங்களை கொண்டு வந்தீங்க. இந்த மழை சீசன்லேயும் உங்கள் சமூகத்தை நாடுற ஜனத்தை கொண்டு வந்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். வராத ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் பரிசுத்த நாமம் உயர்த்தப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வசனம் வெளிச்சமாக எங்களுக்கு வந்ததற்காக ஸ்தோத்திரம். உங்கள் வசனம் பிரதிச்சயமாக வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆகையால் ஆண்டவரே, பக்தியுள்ளவன் எவனும், உண்மையான உறவு கொண்டவன் எவனுமே நோக்கி ஜெபம் பண்ணுவான். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது அவன் அணுகாது. கர்த்தருடைய சைட்டில் வந்துட்டு ஆண்டவரே என்னை மன்னின்னு சொல்கிறவனை கர்த்தர் கைவிடுகிறதே கிடையாது. அவனை விட்டு விலகிறதும் கிடையாது. அவனை எவ்வளோ பெரிய இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறார். அவன் ஆத்துமாவை காக்கிறார். சகல தீங்குக்கு விலக்கி காக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணி அனுப்புங்க. உங்கள் சமூகம் கூட போகட்டும். இந்த வாரம் முழுவதும் நடத்தட்டும். மகிமை உண்டாகட்டும்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தேசத்துடைய விவசாயத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, மழையினால் எந்த நெல்லும் முளைச்சிடக்கூடாது. ஆண்டவரே, பால் பற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. நேற்று கூட தம்பி ஜெபம் பண்ணா. நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்ப்பா. கதிர்கள் முற்றி அறுவடைக்கு விளையேட்டும் ஆண்டவரே. இந்த மழையினால் எந்த சேதமும் வரக்கூடாது. எந்த சேதம் வரக்கூடாது. விவசாயம் செழிக்கணும். நல்ல அறுவடை உண்டாகணும். தேவனுடைய கரம் எங்கள் தமிழ்நாட்டு விவசாயத்தின் மேலே இருக்கட்டும். நல்ல ஹார்வெஸ்ட்டை கொடுங்க. அந்த பண்டிகையை கொண்டாடுறவங்களாம் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். அது கிறிஸ்தவம் பண்டிகையும் கிடையாது, தமிழர் பண்டிகையும் கிடையாதுப்பா. சூரிய நமஸ்காரம் பண்ணுற பண்டிகைப்பா. ஆண்டவரே, படைத்தவைகளை வணங்குகிறவர்கள் படைத்தவரை வணங்கட்டும் ஆண்டவரே. படைத்தவரை வணங்கட்டும்பா. படைத்தவருக்கு முன்பதாக தாழ விழட்டும் ஆண்டவரே. விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி ஜெபம் பண்ணட்டும்னு சொல்லி ஜெபிக்கணும். பலப்படுத்துங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்த வாழ்ந்தோடும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you, God bless you, God bless you, God bless you.